பாத்தீங்கன்னா Flipkart பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஆன்லைன்ல லோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkart டைரக்டா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணாம மற்ற லோன் கம்பெனிஸோட டைப்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல தான் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை பத்தின டீடைலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkart அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன் அப்படின்றது பாத்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஷின் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு ஸோ நம்மளோட லோனை வந்து அப்டேட் பண்றதுக்கான எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா அதிகபட்சமா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஃபீப், IDFC பேங்க், மணிவியூ லோன், ஃபினாபில், அதுக்கப்புறம் கிரெடிட் சாய்சன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில லோன் ஆப்ஸோட கொலாபரேஷன் வச்சு அது மூலமா தான் இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம அப்ளை பண்ற லோன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லோன் ஆப்ஸோட மேட்ச் ஆகும்போது ஸோ அந்த பேங்க்ல இருந்தோ இல்ல அந்த கம்பெனிஸ்ல இருந்தோ நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டிய டீடைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி, லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃப் எம்ப்ளாய் தான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க, அதாவது என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதையும் என்டர் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பின்கோட் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் லோக்காலிட்டி, இது எல்லாத்தையுமே இங்க வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் எம்ப்ளாயின்னு ஃபில் பண்ணியிருந்தோம்ல. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி டைப் வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு வந்து ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்கம் வந்து உங்களுக்கு வருமோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கமையும் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது, கேஷா கொடுக்குறாங்களா இல்ல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவாங்களா இல்ல செக்கா கொடுப்பாங்களா, அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுமே பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கம்பெனிஸ் மேல மென்ஷன் பண்ணிருந்தாங்களா, அதுல ஏதாவது ஒரு கம்பெனிஸ்ல உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ரிஜெக்டடும் ஆகலாம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டைம் நான் அப்ளை பண்ணும்போது 40,000 ரூபாய் எனக்கு வந்து எலிஜிபிள் இருந்தது. 40,000 ரூபாய் எனக்கு லோனுமே வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ சூஸ் லோன் அமௌண்ட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூஸ் லோன் அமௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எந்த கம்பெனி வந்து நமக்கு இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக இதுல போயிட்டு நான் செக் பண்ணும்போது நமக்கு இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மணிவியூ லோன் தான் நமக்கு லோனை ப்ரொவைட் பண்றாங்க. இதை எங்க செக் பண்ணணும்னா கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா பவர்ட் பை அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல எந்த கம்பெனியோட நேம் வந்து இருக்குதோ அந்த கம்பெனி தான் நமக்கு இந்த லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிவியூ லோன்ல இருந்து 40,000 ரூபாய் பர்சனல் லோன் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே நமக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 40,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 9 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 9 மாசம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் வந்து போட்டிருக்காங்க. பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. நீங்க வந்து 5 மாசம் லோன் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு 9 மாசத்துக்கு லோன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் தான்.
பட் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டைமிங்கை பொறுத்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ அமௌண்ட் மட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 5 மாதத்துக்கு இஎம்ஐக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8735 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது 9 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 5138 ரூபாய் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ இஎம்ஐ வந்து பே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்படியே மறுபடியும் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட எஜுகேஷனை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது உங்களோட மதர்ஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்ட் மறுபடியும் இதில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் டீடைல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். மறுபடியும் எதுக்காக இதை வந்து மறுபடியும் ஃபில் பண்ண சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட பேசிக் அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ நம்மளோட அந்த எலிஜிபிலிட்டி வந்து எந்த பேங்க் இல்லை எந்த கம்பெனிஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கம்பெனியில் கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிவியூ லோனில் கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணுற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன்ஸ்க்காக ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே மணிவியூஸ் லோன்ஸ்லேயே போய் அப்ளை பண்ணோம்னா நீங்கள் அதிலேயே போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ், உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ், அடுத்தது அதோட பின்கோடு, உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து சோலரா, பார்ட்னர்ஷிப்பா, இல்லை ப்ரைவேட் லிமிட்டடா, இல்லை கவர்மெண்ட்டா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து சேவ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்சனல் டீட்டெயில் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது பிஸ்னஸ் டீட்டெயிலுமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கான கேஒய்சி டீட்டெயிலை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வெரிஃபை கேஒய்சி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் டீட்டெயில். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஜிலாக்கர் மூலமாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவையும் இங்கே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் அலோவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சி டீட்டெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு பாருங்க. நம்ம கேஒய்சி வந்து இது மூலமாக கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். இந்த அட்ரஸில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நான் இந்த அட்ரஸில் தான் வந்து இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிக் பண்ணி விடுறேன். அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் ஆதார் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த அட்ரஸில் தான் இருக்கேன். அதனால நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கான அந்த இஎம்ஐயை ஆட்டோ டெபிட்டும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். அந்த செல்ஃபி ஃபோட்டோஸும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 ரூபி நம்ம ரிசீவ் பண்ணுறது மூலமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சேலரி எந்த பேங்க்ல ரிசீவ் ஆகுதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிட்டு அதோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது மூலமாக வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த செல்ஃபி ஃபோட்டோஸும் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நான் வந்து ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போகல. என்ன ரீசன்னா நான் வந்து இதில் லோன் வந்து எடுக்கல. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.